அண்ணி, ஒரு நிமிஷம் உங்க கையை கொடுங்களா? அட கொடுங்க. நீங்க ரொம்ப டேஸ்டியா சமைச்சிருக்கீங்க. உங்க கைக்கு ஒரு முத்தம் கொடுத்தே ஆகணும். என் மருமக வீட்டுக்கு வந்ததுல இருந்தே நாங்க ஹோட்டல் போறதுக்கே மறந்துட்டோம். இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே இல்ல. இல்லப்பா, இந்த முடி என்னோடதான் இருக்காது. ஏன்னா நான் கிச்சனுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. சார் நீங்க சாப்பிடுங்க, நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். காகில முடி இருந்துச்சுல, இதுக்கப்புறமா ஏதாவது தப்பு பண்ண உன்னோட மொத்த முடியையும் கட் பண்ணிடுவேன். உனக்கு மொட்டை அடிச்சு விட்டுருவேன். புரியுதா? உன்னோட முடி எவ்வளவு அழகா இருக்கு. சுரேஷ், நீ எங்க இருக்க? நீ ஏன் இன்னும் சைட்டுக்கு வரவே இல்லை? உனக்காக நான் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்றது? இதோ கொஞ்ச நேரத்தில் கிளம்பிடுவேன் சார். டாக்ஸில நான் அங்க வந்து சேர்ந்துருவேன். சுரேஷ், எவ்வளவு நாள் தான் டாக்ஸிலையும் பைக்லயும் வந்துட்டு இருப்ப? உன்னோட ப்ரொமோஷனுக்கு நீ முயற்சி பண்ண. இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ ஜூனியராகவே இருப்ப? உனக்கு மட்டும் ப்ரொமோஷன் கிடைச்சது, வண்டி பங்களான்னு எல்லாமே கிடைச்சிரும். சார் நானும் அதுக்கு தான் ஆசைப்படுறேன். நீங்களே ஏதாவது ஒரு வழியை காட்டுங்களா சார்? 50 லட்சம் ரூபாய் ரேட்டு. இந்த மாதிரி வாய்ப்பு உனக்கு அடிக்கடி கிடைக்காது. இங்க பாரு, இப்போ நேரா உன்னோட வீட்டுக்கு நான் வரேன். நீ ரெடியா இரு. சரி சார், நான் கேட்லயே வெயிட் பண்றேன் சார். ஓகே. ஓகே சார். கஞ்சன், கஞ்சன், என்னோட பேக் எங்க? இந்தாங்க. உங்க அப்பா கிட்ட சொல்லி 50 லட்சம் ரூபாவை ஏற்பாடு பண்ண சொல்ல. இன்னைக்கே ஏற்பாடு பண்ணணும். 50 லட்சமா? நீங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுங்க. அப்பாவால 50 லட்சம்லாம் தர முடியாது. அதுவும் கல்யாணத்துக்கு நீங்க கேட்டது எல்லாத்தையுமே அவர் தந்தாரு. அதோட உங்க படிப்புக்கான லோன் 12 லட்சத்தையும் அவர் தானே அடைக்கிறாரு. இப்ப அவர்கிட்ட பென்ஷனை தவிர வேற பணமே இல்ல. அவரால முடியாது. வீடு வீடு இருக்குல்ல, வீட்டை விற்க சொல்ல. பணம் 50 லட்சம். என்னால அது முடியாதுங்க. என்ன 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 சொன்ன? எதிர்த்து பேசுறியா? வெளியே போடி. ப்ளீஸ் போ. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க. போலாமா? போலாம் சார். சார், ஒரு பிச்சைக்கார குடும்பத்தில் போய் மாட்டிக்கிட்டேன் சார். என்ஜினியர் மாப்பிள்ளனா போதும், கோடி கணக்கில் செலவு பண்றாங்க. ஆனா இவங்க பாக்கெட்ல இருந்து 50 லட்சம் கூட வர மாட்டேங்குது. சுரேஷ், நீ ஒருத்தர்கிட்ட போய் பணம் கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு சொல்லு? உங்ககிட்டே ஒரு கஜானா இருக்கு. அதை வச்சு உன்னால என்ன வேணாலும் செய்ய முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுது இல்ல? சரி, நான் உன்னை கேட்கவா? எப்போ என்ன டின்னருக்கு கூப்பிட போறேன்?
இது உனக்காக தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிக்கோ. சாரி ரொம்ப அழகா இருக்கு. நான் நான் பேக்லெஸ் போட மாட்டேன். ராத்திரி என்னோட பாஸ் வராரு டின்னருக்காக. நீ இந்த சாரியை கட்டிக்கிட்டு அழகா ரெடி ஆயிடணும். இப்ப போய் ஒழுங்கா சமைக்கிற வேலையை பாரு. ம்? ஒரு நிமிஷம், எனக்கும் கொஞ்சம் கம்பெனி கொடுங்களா? நீங்க எல்லாமே இந்த பார்ட்டி முழுமை அடையாது. நான் உங்களுக்கு ஒரு பெக் ரெடி பண்றேன். இந்தாங்க. இல்ல நான் குடிக்க மாட்டேங்க. அட உட்காரு. இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் புருஷனுக்கு ப்ரமோஷனும் கிடைக்கும். ஏந்தாங்க, குடிங்க. வாங்கிக்கோ. குடிங்க குடி, குடிங்க குடிங்க. அட குடி 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 குடி. ஒரே வாட்டி ஒரே வாட்டி. இந்தாப்பா உங்களுக்கு பத்தாது, இன்னொரு பெக்கும் கொடு. இல்ல ப்ளீஸ். அட 1-2 ட்ரிங்க்ல ஒன்னும் ஆயிடாது. எனக்கு குடி வேணாம். குடி குடி. ஒரே வாய் குடி 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 குடி. குடி குடி. ம், நான் போய் சேஞ்ச் பண்ணிக்கிறேங்க. ம், போ. என்னை தூங்க விடுங்க. ரொம்ப களைச்சு போயிட்டேன். எனக்கு தூக்கம் வருது. என்ன விட. என்ன விட.
வாய மூடிட்ட அப்படி படு, புரியுதா? சார், இதுக்கப்புறம் இவன் ஒன்றும் சொல்ல மாட்டான். நான் வெளியே போய் தாப்பால் போட்டுக்கிறேன். இல்ல 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 என்ன விடு, என்ன விடு, என்ன விடா. சார், அம்மா, அம்மா. கஞ்சன், என்னாச்சுமா உனக்கு? கஞ்சன், என்னாச்சு? என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு. ஏமா அழற? என்னாச்சுன்னு சொல்லுமா, தயவு செய்து சொல்லுடா. அழாதம்மா, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுமா. ஏன் இப்படி அழற? சொல்லுமா. சுரேஷோட ஏதாவது சண்டையா? உள்ள உள்ள கூட்டு போ. உள்ள போ. உள்ள வா. நீ கவலைப்படாதம்மா, எல்லாம் சரியாயிடும். ஆமாம்மா, உன் அம்மா சொல்றது ரொம்ப கரெக்ட் தான். உனக்கு எதுவும் ஆகாது, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. கண்டிப்பா அது சுரேஷா தான் இருக்கும். நான் சொல்றது கேளுங்க. நீங்க 2 பேரும் உள்ள போங்க, நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர் சார், நீங்களா? ஆமா, மிஸ்டர் சுரேஷ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. அவரோட மனைவி அவரோட பாஸ கொலை பண்ண முயற்சி பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் வீட்ல இருந்து நிறைய பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாங்களாம். சொல்லுங்க, எங்க அவங்க? இன்ஸ்பெக்டர் சார், கஞ்சன் இங்க வரவே இல்ல. அத நாங்க பாத்துக்கிறோம். கான்ஸ்டபிள், வீட்ல எல்லா இடத்தையும் சர்ச் பண்ணுங்க. அந்த இடத்துலயும் பாருங்க. ஐயோ இன்ஸ்பெக்டர் சார், நான் தான் சொல்றேன்ல, கஞ்சன் இங்க வரல. கஞ்சன் எங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இன்ஸ்பெக்டர் சார், உங்ககிட்ட யாரோ தப்பா ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. கஞ்சன் இங்க இல்ல சார். ரூம் முழுக்க தேடி பார்த்துட்டோம் சார், அவங்க எங்கேயுமே இல்லை. பாத்தீங்களா, நான் தான் இல்லைன்னு சொல்றேன்ல. The number you are trying to call is currently not reachable. என்னாச்சு சுரேஷ்? தெரியலம்மா, பாஸோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நான் போய் ஒரு முறை ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு வந்துடுறேன். நீயா? நீ எப்படி இங்க? உன்னதான் போலீஸ். நான் வந்துட்டேன். உன்னை தண்டிக்கிறதுக்காக குற்றவாளியா இருந்த உன் முகத்திரைய கிழிக்க வந்திருக்கேன். நீ முகத்திரை கிழிக்க போறியா? நீ இவ்வளவு கேவலமான ஆளா இருப்பன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நீ செஞ்ச தப்பெல்லாம் நான் ஏன் பொறுத்துக்கிட்டேன் தெரியுமா? ஏன்னா எங்க அம்மா தான் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எல்லாம் சரியாயிரும்னு சொன்னாங்க. ஆனா நீ உன் ப்ரொமோஷனுக்காக என்ன உன் பாஸ் முன்னாடி போய் நிக்க வச்சிட்டல்ல. சீ, இந்த கேவலமான சதி திட்டத்துல உங்க அம்மாவும் உனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவ்வளவு நாள் நான் இவங்கள தான் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இருந்தேன். உங்க எல்லாரையும்
எல்லாரும் முன்னாடி நிக்க வச்சு முகத்திரைய கிழிப்பேன். உங்க முகத்திரைய கிழிக்காம விட மாட்டேன். ஓவரா பேசிட்டு இருக்காடா. அவ வாய மூடுறா. முதல்ல நீ இங்க இருந்து உயிரோட போனாதானடி என்னோட ப்ரமோஷனுக்காக ஒரே ராத்திரி என் பாஸோட படுத்திருந்தா உனக்கு என்ன ஆயிட போகுது? உன் பணத்தை கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. போலீஸாலையும் பொண்ணு பண்ண முடியாது. இந்தாடா, இவளை எரிச்சிடு. இவளை சும்மா விடாத. எரிச்சிடு. எரிச்சிடுறோ. எரிச்சிடு. ஏன் முகத்திரை கிழிப்பியா? தயவு செஞ்சு செய்யாதீங்க. விட்டுருங்க. ப்ளீஸ் இப்படி பண்ணாதீங்க. வாங்க இன்ஸ்பெக்டர் சார், வாங்க. சுரேஷ், நிறுத்து. நிறுத்து. கஞ்சன், 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 என்னாச்சுமா? என்னமாச்சு? எழுந்துரு. என்ன பண்ணிட்டு இருக்க? என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கஞ்சன், உனக்கு ஒண்ணு ஆலியா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த ஆளு ஒரு குள்ளநரி. சரியான குள்ளநரி. இந்த ஆளு அவனோட ப்ரொமோஷனுக்காக என்ன கொண்டு போய் அவன் பாஸ் கிட்ட நிறுத்திட்டான். இந்த ஆளு உயிரோட இருக்கவே தகுதி இல்லாத. இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைச்சாகணும். இவனுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கணும். இன்ஸ்பெக்டர் சார், இவ பொய் சொல்றா. இன்ஸ்பெக்டர் சார், இது என் கேமரா பென். இதுல இவங்க பண்ணது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. நீங்க வேணா போட்டு பாருங்க. உனக்கு ப்ரொமோஷன் மேல அவ்வளவு ஆசையா? இனிமே பாரு, உனக்கு நான் டபுள் ப்ரொமோஷன் தரேன். வாடா, அவளையும் கூட்டிட்டு வாங்க. வாடா. விடு. என்ன விடு. விடுன்னு சொல்றேன். விடு. ஐயோ, என்ன விடு. கஞ்சன், என்னம்மா? உனக்கு ஒண்ணு ஆலியம்மா? ஒவ்வொரு குற்றமும் வரத்துக்கு முன்னாடி அறிகுறி காட்டியே தீரும். நாம தான் நம்ம கண்ணையும் காதையும் ஓப்பனா வச்சிருக்கணும். குற்றம் முதல்ல கதவை தட்டும் போதே நாம உஷாரா இருந்தோம்னா குற்றத்தால தலை தூக்க முடியாது. எந்த குற்றத்தையும் பொறுமையா சகிச்சுக்கிட்டே இருக்கிறது, அதை எதிர்க்காம இருக்கிறதும் ஒரு குற்றம் தான். கஞ்சன் அவங்க புருஷன் செஞ்ச கொடுமைகளுக்கு எதிராக முன்னாடியே குரல் கொடுத்திருந்தா நிலைமை இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. பொண்ணுங்க கிட்ட எப்பவுமே பொறுமையா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்னு தான் சொல்லுவோம். அதோட இந்த மாதிரி நிலைமையில குற்றவாளிகள் ஆயிடுறாங்க. கஞ்சனுடைய குடும்பத்தினர் கஞ்சனை பொறுமையா இருன்னு அட்வைஸ் பண்ணாம அவங்களுடைய கணவர் சுரேஷ்க்கு எதிராக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தா சுரேஷ் என்னைக்குமே தன் மனைவியை இவ்வளவு தைரியமா கொடுமை பண்ணி அவங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியிருக்க மாட்டா. மறந்துடாதீங்க, உங்களுடைய இந்த மௌனம் உங்களுக்கு எதிராக நடக்கிற குற்றங்களுக்கு ஆதரவா சக்தி கொடுக்குது. அதனால பயப்படாம தைரியமா குரல் கொடுங்க. இதோட நான் கிரீஷ் ஜெயின் இந்தியா அலர்ட்டோட இந்த எபிசோட்ல இருந்து விடை பெறேன். மறுபடியும் இன்னொரு உண்மையான சம்பவத்தோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் பி அலர்ட், பி சேஃப். இந்தியா அலர்ட், குற்றங்களுக்கு எதிரான குரல்.